ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய நம்ம மில்க் பிரெட் ரோஸ்ட் தான் செய்ய போகிறோம். இது சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஸோ இது எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 400 ml பால் எடுத்திருக்கேன். 400 ml பாலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி எடுத்துக்குங்க. நம்ம நார்மலாக டீ போடுற அளவுக்கு காய்ச்சினா போதும், ரொம்ப காய்ச்ச வேணாம். ஸோ பாலை நல்லா காய்ச்சிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆற விட்டுருங்க. 400 ml பாலுக்கு நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா பால் அதிகமாக இருக்கக்கூடாது, முட்டை தான் அதிகமாக இருக்கணும். அதனால் நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்போது இந்த 6 முட்டையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச 400 ml மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா காஞ்சிருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது. இப்போது இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க 6 முட்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 400 ml பாலுக்கு 200 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே கரெக்டான இனிப்பு தான். இன்னும் அதிகமாக இனிப்பு போச்சுன்னா உங்களால் சாப்பிட முடியாது, தெகட்டும். ஸோ இதுவே கரெக்டான இனிப்பு தான். இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையில் ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை கரையிறவருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்க்கரை அடியில் தங்கிடும். ஸோ அதனால் சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரெட் ரோஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மில்கில் ப்ரெட்டை போட்டு 2 சைடுமே அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா ப்ரெட்டு உடஞ்சிடும். ஸோ உடனே போட்டு உடனே எடுத்துருங்க. இப்போது இது மேலே ஒரு ஸ்பூனில் அந்த மில்க் எடுத்து மேலே ஊற்றி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போது திருப்பி போட்டுருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, எல்லாம் தீஞ்சிடும். இப்போது திருப்பி போட்ட இடத்துலையும் அந்த மில்கை ஊற்றி அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வெந்துடும். நல்லா வெந்த பிறகு எடுத்துக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம் வச்சுன்னா நல்லா தீஞ்சிடும், ஆனால் லோ ஃப்ளேமே வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ஸ்வீட்டான சூடான மில்க் பிரெட் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.